சாந்தி. கடவுளின் அன்பை உள்ளபூர்வமாக அனுபவம் செய்ய வெளிநோக்கு முகத்திலிருந்து விடுபட்டு உள்நோக்கு முகமாக ஆகி உள்ளார்ந்து பரந்தாமத்தில் பரமாத்மாவை நினைவு செய்வோம். நான் ஆத்மா. நெற்றியின் மத்தியில் அமர்ந்திருக்கும் தெய்வீகமான ஒளி புள்ளி ஆவேன். நான் ஆத்மா. வெளிநோக்கு பார்வையிலிருந்து விடுபட்டு என்னுள் கவனம் செலுத்துகின்றேன். மனதில் உதயமாகும் எண்ணங்களை, அதனை சார்ந்த உணர்வுகளை கவனத்துடன் காணுகின்றேன். விடுபட்டு பார்ப்பதினால் எண்ணங்களின் வேகம் குறைகின்றது. இந்நிலையில் நான் ஒரு தூய்மையான எண்ணத்தை உருவாக்குகின்றேன். நான் ஒரு அமைதியான ஆத்மா. இந்த தருணத்தில் மனம் நிசப்தமாகுகின்றது. நிசப்த நிலையில் ஆன்மீக ஆற்றலில் நிலைத்திருந்து அனுபவம் செய்கின்றேன். மனம் சாந்தமாகுகின்றது. இந்த தருணத்தில் இந்த தெய்வீகமான ஆற்றலின் மூலம் என்னுள் பயணம் செய்கின்றேன். என்னுள் ஒரு பகுதியில் சலனமற்ற தூய்மையான இடத்தை அடைகின்றேன். இந்த மைய பகுதியில் நிலையான அமைதியை உணர்கின்றேன். ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்கின்றேன். இந்நிலையில் மனம், புத்தி, சுபாவம் மூன்றும் ஒருமுகப்பட்டு ஒருங்கிணைந்து விடுகின்றது. நான் அமைதியின் ஸ்வரூபமாக உணர்கின்றேன். இந்நிலையில் என் உள்ளம் மலருகின்றது. மலர்ந்த நிலையில் அன்பின் அலைகள் வெளிப்படுகின்றது. மிக இயல்பாக அன்பின் அதிர்வலைகள் எனக்குள் பரவுகின்றது.
எனது உள் உணர்வும் அன்பின் பாவனையை வெளிப்படுத்துகின்றது. இந்த தூய்மையான இனிமையான அன்பில் லயமாகுகின்றேன். இந்த தருணத்தில் அன்பின் கடலாக இருக்கக்கூடிய பரமாத்மாவின் அன்பானது எனது உள்ளத்தை அரவணைக்கின்றது. ஆன்மீக அரவணைப்பில் அன்பு கடலிடம் மூழ்குகின்றேன். இந்த தருணத்தில் பரமாத்மாவின் அன்பானது என்னை எனது சொந்த வீடாகிய பரந்தாமத்தில் பரமாத்மாவின் அருகில் அமர வைக்கின்றது. அன்பில் மூழ்கிய நிலையில் என் உள்ளம் அவரது நினைவில் ஆழ்ந்து விடுகின்றது. ஆழ்ந்த நினைவில் கடவுளின் அன்பின் சக்தியானது என் உள்ளத்தில் நிறைகின்றது. நிறைந்த தன்மையில் என்னை நானே முழுமையாக உணர்கின்றேன். உணர்ந்த நிலையில் என் இதயம் உள்ளபூர்வமாக அவரை எல்லா உறவுகளிலும் எனக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்கின்றது. சொந்தமாக்கிக் கொண்ட நிலையில் கடவுளின் அன்பை ஆழமாக அனுபவம் செய்கின்றேன். கடவுளின் அன்பானது தூய்மையானது, பரிசுத்தமானது, புனிதமானது, எல்லைக்கப்பாற்பட்டது. கடவுளின் அன்பானது என்னுள் ஓர் தெய்வீகமான பாதுகாப்பை உணர வைக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் கடவுளின் அன்பின் சக்தியானது என்னை பாதுகாக்கும் என்ற தன்னம்பிக்கை, தைரியம் ஏற்படுகின்றது. பரமாத்மாவின் அன்பானது என்னை நிறைக்கின்றது, முழுமையாக்குகின்றது. கடவுளின் அன்பானது அவருக்கு சொந்தமாக ஆக்கியே விடுகின்றது.
பரமாத்மாவின் அன்பின் சக்தியின் மூலம் நான் அடைந்த முழுமைத்தன்மை, நிறைந்த தன்மை, இனிமைத்தன்மையானது என் உள்ளத்தில் அனுபவமாக பதிகின்றது. என்னுள் பரமாத்மாவின் தெய்வீக ஆற்றலை நிறைத்து கொண்டு முழு அனுபவத்துடன் நிறைவாக சாக்கார் உலகத்திற்கு திரும்புகின்றேன். என் உடலினுள் பிரவேசிக்கின்றேன். நெற்றியின் மத்தியில் அனுபவ மூர்த்தியாக அமருகின்றேன். நான் பெற்ற அன்பின் அனுபவத்தை அசை போட்டு பார்க்கின்றேன். என் உள் உணர்வு தூய்மையான அன்பை வெளிப்படுத்துகின்றது. என் உள் உலகமே அன்பாக மாறுகின்றது. இந்த தூய்மையான தெய்வீகமான அன்பின் உள் உணர்வின் மூலமாக எனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் சுப ஆசிர்வாதங்கள், சுப பாவனையை வைக்கின்றேன். உயர்ந்த தெய்வீகமான ஆன்மீக அன்பின் ஒளியை நாலாபுறமும் பரவ சேவிக்கின்றேன். ஆன்மீக அன்பின் ஒளியானது நாலாபுறமும் பரவுகின்றது. வீட்டில் அமர்ந்து கொண்டே குடும்பத்துடன் இணைந்து கடவுளின் அன்பின் சக்தியை நாலாபுறமும் பரவ சேவிக்கின்றேன். எனது தூய்மையான அன்பின் உள் உணர்வானது எனது மனநிலையை சக்தியாக்குகின்றது. உடல் நிலையை ஆரோக்கியமாக ஆக்குகின்றது. குடும்பத்தின் சூழ்நிலையை அன்பாகவும் ஒற்றுமையாகவும் ஆக்குகின்றது. உலகத்தின் சூழ்நிலையை தெய்வீகமான அன்பின் அதிர்வலைகள் மூலமாக நேர்மறையாக உயர்த்துகின்றது. நான் ஆத்மா. தெய்வீக ஒளிப்புள்ளி ஆவேன்.
வீட்டில் அமர்ந்து கொண்டே குடும்பத்துடன் இணைந்து தெய்வீகமான ஆன்மீக அன்பின் ஒளியை நாலாபுறமும் பரவ சேவிக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.